அண்ணன் போஸ்டுக்கு அகிலமும் வெயிட்டிங். கமெண்ட் செக்ஷன்ல ஃபேன்ஸ் எல்லாம் ஃபைட்டிங். எனக்கு சம்பளம் வேணும். சம்பளமா? எதுக்கு? டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். வீட்டு வேலையெல்லாம் நான் தானே செய்கிறேன். எனக்கு ஒரு சம்பளம் இருந்தால் தானே என் செலவு தேவையானதெல்லாம் நான் பார்த்துக்க முடியும். ஏன்னா வெளில போனால் ஆத்திர அவசரத்துக்கு செலவு பண்ணுறதுக்கு வேணும்ல. அப்படியா? அது எப்படி இருந்தாலும் வெளியே போகும்போது நான் தானே எல்லாத்தையும் செலவு பண்ணுறேன். எதுக்கு? நீ வாங்கி கொடுத்துட்டு எல்லாம் நான் தான் வாங்கி கொடுத்தேன் பெருமை பீத்தத்துக்கா? கரெக்டாக கட்டுவிட்டா? என் கையில் காசு இருந்தால் நானே எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்குவேன்ல. நம்ம வீட்டு வேலையை தானே செய்கிற, அதுக்கு உனக்கு சம்பளம் கொடுப்பாங்களா? ஆமாம், இதுவே நம்ம வீட்டை வேலைக்கு ஒரு ஆள் வச்சா அவங்களுக்கு சம்பளம் கொடுப்பல. நான் சம்பளம் இல்லாமல் உனக்கு வேலை செய்யறதுனால தானே உனக்கு என் மதிப்பு தெரிய மாட்டேங்குது. சும்மா இருக்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, எவ்வளோ சம்பளம் எதிர்பார்க்குற? 2000 மாதம் ஒரு 2500 கொடுக்குறேன். 2500 எந்த மூளை? எப்படி பத்தோம்? அதெல்லாம் பத்தாது. அதிகமாக கொடுத்தா தான் வீட்டில் வேலை செய்வேன். இல்லைன்னா நான் வெளில எங்கேயாவது வேலைக்கு போய்க்கிறேன். வீட்டு வேலை நீ பார்த்துக்கோ. உனக்கு தேவையான எல்லா செலவும் நான் தானே பார்த்துக்கிறேன். அதுவே தனி செலவு தானே. உனக்கு எக்ஸ்ட்ராவாக சம்பளம் கொடுக்குறது எதுக்கு? போது அர்ஜென்ட்டு அவசரம் அப்படின்னா செலவு பண்ணிக்க வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். வேணா 5000 ரூபா கொடுக்குறேன். 5000 ரூபாய்லாம் கட்டுப்படி ஆகாது. 9,000 ரூபாய் கொடுத்தா எல்லா வேலையும் செய்வேன். அதுக்கு 1 ரூபாய் குறைஞ்சாலும் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். இந்த மாதிரி ஒரு அட்டை முட்டாள நீங்க பாத்திருக்கீங்களா? இது வரைக்கும் பார்த்தது இல்ல, இப்பதான் பாத்துக்கிட்டே இருக்கேன். சரி, மாதம் உன் அக்கௌண்ட்டில் போட்டுறேன். எடுத்து செலவு பண்ணி. சரி. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிற? நீ என்ன நீ இன்னும் பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? நீ ஏங்க, நான் திடீர்னு செத்து போயிட்டா நீங்க 2வது கல்யாணம் பண்ணிக்குவீங்கல்ல? ஆஹா, வலைய விரிக்கிறான், வம்பளுக்கிறானே. வாயை கொடுத்து வாயில உன்னோட ஊர் வச்சிடக்கூடாதா சாமி? ஏய், அப்படிலாம் சொல்லாத புள்ள. உன் மேல நான் உயிரே வச்சிருக்கேன். ஏங்க, சும்மா பேச்சுக்குதாங்க. அப்படி நான் செத்து போயிட்டு நீங்க 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் துணியெல்லாம் அவளுக்கே கொடுத்துருவீங்கல்ல? ஏய் லூசே, நீ எலும்பா இருக்கிற, அவ கொழுக்கு முழுக்குன்னு இருக்கிறா. வான் துணி அவளுக்கு எப்படி பத்தம்? இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. அப்படின்னா கிவ் அண்ட் டேக் பாலிசி. என்ன இலவு பாலிசோ? உனதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுல, அப்புறம் எதுக்கு சும்மா இங்க வந்துட்டு இருக்க? முதல்ல உன் வீட்டுக்கு கிளம்பு. பேசாம போறியா? வாய்க்குள்ள கத்தி அப்படி சுத்தவா? இந்த வீட்டுல உனக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ எனக்கு அவ்வளவு உரிமை இருக்கு. உரிமையா? இந்த உரிமை உருட்டல் மிரட்டல் எல்லாம் உன் வீட்டுல வச்சுக்கணும். அப்படியா? இந்த வீட்டுக்கு என் பொண்டாட்டி தான் ராணி. அவ என்ன முடிவு எடுக்கிறாளோ அதான் இங்க நடக்கும். போக்கா, கிளம்புக்கா. அதெல்லாம் முடியாது, நான் இங்கதான் இருப்பேன். என்னடா பண்ணுவேன்? இந்த கிளி கிளிக்கிறாள், எந்த ஒரு காரியா இருப்பா? நீயா போயிரு, இல்லன்னா கழுத்தை புடிச்சு வெளியே தள்ள வேண்டியது இருக்கும். ஓ, கழுத்து பிடிச்சு தள்ளுவியா? எங்க தள்ளுறா பாப்பா? சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏண்டா, நேத்து வந்தவங்களுக்காக இந்த அக்கா வேணான்னு சொல்லிட்டுல, இனிமே நான் இந்த வீட்டுக்கு வர மாட்டேன்டா. போடா, நான் கிளம்புறேன். போ. முடியல. வா, சும்மா விட்டா ஓவரா பேசிக்கிட்டு. செல்லம், கேட்டியா? அக்காவை பேசி அனுப்பிச்சிட்டேன். எனக்கு நீதாயா முக்கியம். இதுதான் உனக்கு நல்ல மனசுங்கிறது. சரி, ஒரு ஓரமா இருந்துட்டு போட்டோம். அக்கா, பொண்டாட்டி சொல்லிட்டா, நீ ஒரு ஓரமா இருந்துட்டு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. சரி. சாயந்தரம் வந்து நானே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு கூட்டு வந்துடுறேன். சரியா? சரி வச்சிட்டுமா? ஓகேடா. அக்கா, எனக்கு ஒரு உதவிக்கா. என் பொண்டாட்டி ரொம்ப ஓவரா பேசுறா. நான் உன்னை ஒரு 4 வார்த்தை திட்டிக்கிறேன். ஒரே அமைதியா இருக்கியா? என்னது? அவளுக்காக என்ன திட்ட போறியா? ப்ளீஸ் அவன் தம்பிக்காக. ஏண்டா 4 வார்த்தை திட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு பொழுது புடிச்சு வெளியே சொல்லிக்கிட்டு இருக்க? அது அவ லைன்ல இருந்தால, இவனால பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஹெவி ஆயிருச்சுக்கா. அட வெக்கம் கட்டுவீங்களா? நல்ல வேலை, நான் கூட என் புருஷன் தான் என்கிட்ட மாட்டிக்கிட்டு அவ்வளவு கஷ்டப்படுறா நினைச்சேன். கடைசியில பார்த்தா உலகத்துல இருக்க எல்லாமே இப்படிதான் இருக்காங்க போல. இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இருக்கும்ல, மாட்டிக்கிட்டு இருக்கிறது நாங்க தானே, உங்களுக்கு நிம்மதியா தான் இருக்கும். லொச்சக் மொச்சக் பச்சக் குட்